ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 வாரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு அங்கே ஊருக்கு போயிட்டுங்க. வீட்டை பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அள்ளு விட்டுருச்சுங்க. அம்மா மோசமாக வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. வீட்டை கூட்டவும் இல்லை, டஸ்ட் அலர்ஜி, சாப்பிட்ட பொருள் சாப்பிட்ட கவர் அங்கேயே, வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு கூட்டாமல் அங்கிட்டு இங்கிட்டு நாஸ்தியாக, பெட்ஷீட்டு எல்லாமே சோப் போடாமல் நாரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, தலை விதியேன்ட்டு எல்லாம் சுத்தம் பண்ண பார்த்தேன். ஊர்லேருந்து கிளம்பி 9 மணி ட்ரெயினுக்கு கிளம்பி நைட்டு வந்ததே 10:30க்கு வீட்டுக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே சுத்தம் பண்ணி சாப்பாடு வாங்கி எல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு தூங்குறதுக்கே 2 மணி ஆச்சுங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் நான் பாத்திரம் கழுவி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு எனக்கு வீடு நீட்டாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப இது இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தூக்கமே வரலை. அதுக்கன்ட்டு 10:30க்கு மேலே பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு பாத்திரத்தை கழுவி அடுப்பெல்லாம் தொடச்சி கழுவி வீட்டை போட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு 2 மணி. இப்போ சொல்லுங்கங்க, இதே மாதிரி தான் நீங்களும் ஊருக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டு வீட்டை இப்படித்தான் வச்சுருப்பாரா? ஏங்க இப்படி பண்ணுறாங்க பசங்க? வீட்டை கொஞ்சம் நீட்டாக பாத்திரம் கழுவி சுத்தமாக வச்சுருந்தா நம்மளும் வந்ததும் வீட்டு வேலையை நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கலாம்ல. ரொம்ப பேடுங்க. வீட்டெல்லாம் எனக்கு வாடகையே பிடிக்கல. அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரல. பெட்ஷீட்டெல்லாம் காலையில் எழுந்தோடனே சோப் போட்டு அதுக்கன்ட்டு தான் நிம்மதியாக ஒரு நாள் ஃபுல்லாக நான் எல்லாம் பண்ணால் பிறகு தான் வீடே எனக்கு பிடிச்சிச்சு. அதுக்கன்ட்டு வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் அடுத்த வீடியோ ஹோம் டூர் போடுறேன். இப்படி தான் உங்கள் ஹஸ்பண்டும் பண்ணுவாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் தனுஷ்டி விழாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.